சார் நீங்கள் தான் பைக் டாக்ஸி புக் பண்ணீங்களா? அப்பா பைக் டாக்ஸியா? நான் தான் புக் பண்ணேன். நீங்கள் ஆட்டோக்காரங்களா? அண்ணா அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணே, நான் ரொம்ப கஷ்டத்தில் தானே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ப்ளீஸ் நான் ஹெல்ப் பண்ணுண்ணே, எல்லாம் சொல்லிடாதேண்ணே. இதான் பேன் பண்ணியாச்சு இல்லை? வா போலீஸ் ஸ்டேஷன் போனவா? அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, எங்கள் வீட்டில் பாதி பேர் எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிறாங்கண்ணா. நான் என் சைட்லேருந்து என்ன பண்ணோம்ல, அதனால தான் இந்த வேலையை செஞ்சு நிற்கிறேண்ணா. நீ வந்து உன்னோட ஜாலிக்காக உன் இஷ்டத்துக்கு ஓட்டுன்னு போயிடுவேன். அங்க 30% நாடு அதுவும் இந்த மாதிரி வயசு பசங்க தான் ஓட்டுங்கிறாங்க. மிச்சம் 70% நாடு அப்ப வந்து ஓட்டுங்கிறவங்க எல்லாம் வீட்டுல தான்ங்கிறாங்க. நீ அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவேன். ஏதாவது ஆட்டோக்காரங்களாம் இந்த மாதிரி பண்ணா எப்படிண்ணா? நீங்களே புக் பண்ணிட்டீங்களா, வர வச்சு அடிப்பீங்களாண்ணா? நாங்களே ரொம்ப கஷ்டமா தம்பி? இப்போ எத்தனை நாளா வந்தது இந்த பைக் டாக்ஸிலாம்? இப்போதானே 100 வருஷம் 150 வருஷமா ஆட்டோ நாங்க ஓட்டுன்னு இருந்தோம். எங்க தாத்தா பேரங்க எல்லாருமே ஆட்டோ தான் ஓட்டுருந்தாங்க. இப்போ நாங்க என்ன பண்ணுவோம்? பைக் டாக்ஸி வரும் போயிடும். எங்களுக்கு என்ன பண்றது? வீட்டில் ஒரு பையன் எப்படி தானே விடுவீங்க? ப்ளீஸ்ண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. நான் உங்களை குத்தம் சொல்ல, ஆனால் எங்களுக்கும் இது ஒரு தொழில் தான். பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. சின்ன பையனாகிற அதுதான் விடுறேன், போயிடு. உங்களால எங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. அதே பேரன் பண்ண சொல்லிட்டாங்கல்ல, இது மேல ஓட்டக்கூடாது. ஓ